பரிதாரத்தை பூசிக்கொள்ள அன்னை அம்பிகையை வணங்கி காலமெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் உயிருக்கு எப்பொழுதுமே ஆபத்து வரக்கூடாது. நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டேன். அந்த வரம் கிடைக்காமல் என் தந்தையின் கருத்தால் நீங்கள் சாக வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றுக் கொண்டேனே. ஐயோ, இதற்காகவா இத்தனை காலங்களாக நான் பூஜை செய்தேன்? இதற்காகவா இத்தனை காலங்களாக நான் விரதம் இருந்தேன்? அத்தனையும் பாழாகிவிட்டதே, பாழாகிவிட்டதே. நான் என்ன செய்வேன்? நான் எதற்காக வேண்டும்? நான் பெற்ற வரத்தில் என்ன தவறு இருக்கிறது? நான் பெற்ற வரமும் ஒரு நன்மைக்காக விடுவிடுது. எப்படி என்றால், எந்த உலகத்திலாவது எந்த மாமனாராவது தன்னுடைய மருமக பிள்ளையை தன் கரத்தால் சாகரித்து தன் மகனை உதவியாக்கி பார்ப்பார்கள். எப்படிப்பட்ட இடர் வந்தாலும், எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும் எந்த மாமனாரும் தன்னுடைய மருமக பிள்ளையை சாகரிக்கவும் மாட்டார், தன் மகளை விதவையாக்கி பார்க்க மாட்டார். அப்படி இருக்கு என் தந்தை மட்டுமே இருந்து விதிந்திருக்கார். எந்த விதத்தில் பார்க்க போனாலும் என் கணவரின் காலத்திலே இதை நடப்பதை கவனிக்கிறார். உங்கள் நன்மைக்காக இந்நேரம் பூஜை செய்து கொண்டிருந்தேன். புரிகிறது, புரிகிறது. நாமோ தேவயினத்தில் பிறந்தவள், நம்முடைய கணவரோ அரக்க இனத்தில் பிறந்தவர். தேவ இனத்தில் பிறந்த நம்மால் அரக்க இனத்தில் பிறந்த நம்முடைய கணவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்னவோ என்று பயந்து இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் உள்ள கருத்தை சரியாக வந்து சொல்லிவிட்டேன். சுலோச்சனா, இந்த உலகத்தில் என்னை கொல்வதற்கோ வெல்வதற்கோ இதுவரையில் ஒரு பயனும் பிறக்கவில்லை, இனிமேல் பிறக்க போவது கிடையாது. அதை நினைத்து நீ வருத்தப்படாதே. சுலோச்சனா, உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என்னது? அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எத்தனையோ தானம் இருக்கிறது. மாதானம், பூதானம், கோதானம், அன்னதானம், வஸ்திரதானம், இப்படி பல தானங்கள் இருக்கிறது. இந்த தானத்துக்கெல்லாம் தலைசிறந்த தானம் என்ன தெரியுமா? என்னது? இச்சாதானம் என்று வைப்பார்கள். இச்சாதானமா? அப்படி என்றால் என்னது? யார் ஒருவர் எதை இச்சைப்பட்டு கேட்கின்றார்களோ, கேட்பது இல்லை என்று சொல்லாமல் அப்படியே கொடுப்பதுதான் இச்சாதானம். அப்படிப்பட்ட தானத்தை செய்ய நான் முன் வந்திருக்கிறேன். என்னங்க இப்படிப்பட்ட சிறப்பான தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனைவியா நான் அருகிலே சும்மா இருக்க முடியுமா? சுலோச்சனா, அங்கு பெண்களே வரக்கூடாது. சுலோச்சனா, என்ன தாலி கட்டிய மனைவியோட வரக்கூடாது? கட்டிய மனைவியாக இருந்தாலும், பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும், உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் வரக்கூடாது. சுலோச்சனா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பார்க்காமல் உங்களோட பேசாமல் என்னால் தனித்திருக்க முடியாது. சுலோச்சனா, பார்க்காமல் இருந்துதான் ஆக வேண்டும், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேச வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கு எனக்கு இடையிலே ஒரு திரை ஏற்படுத்த வேண்டும். திரைக்கு உள்ளே இருந்து நீ பேச வேண்டும், திரைக்கு வெளியே இருந்து நான் பேச வேண்டும். ஓ, ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்துக் கொள்ளாமல் திரை மறைவில் நின்று பேசிக் கொள்ளலாம். ஆமா, சரிங்க, சரி. பெண்களிடத்தில் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று உரைத்திருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும், பார்க்கலாம். என்னங்க எதையோ சொல்ல வந்தீங்க, என்ன கூப்பிட்டீங்க, எதற்காக வீண் வருத்தம் வேண்டாம் என்று நினைக்கிறேன். என்னிடத்தில் சொல்லக்கூடாதா? அப்படியா? சுலோச்சனா, தற்போது தேவையில்லை. ஒரு நேரத்தில் நான் போர் கவசம் போட்டு பகைவரோடு சபருக்கு சென்ற நேரத்தில் நாதா ஏதோ ஞாபகப்படுத்தி உரைத்துகிறேன், அது என்னவென்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மட்டும் உரைத்தால் போதும். என்னங்க நீங்கள் சொல்ல வந்த ரகசியத்தை இப்பொழுது எனக்கு சொல்ல மாட்டீர்கள்? ஆமா, என்றால் ஒரு நாள் போர் கவசம் போட்டு பகைவரை சந்திப்பதற்கு போருக்கு நீங்கள் புறப்பட்டால் அச்சமயத்தை நினைவுபடுத்தினால் இப்பொழுது சொல்ல வந்த ரகசியத்தை எனக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போறீங்க. அப்பொழுது சொல்லுகிறேன். நல்லதுங்க. சரியான கருவிகளை உங்களுக்கு நினைவுபடுத்து. நீங்க போயிட்டு தானத்தை செய்து முடிங்க. ஆகட்டும், வரேன். காவலன், உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. நான் தானம் செய்ய போவது. ஆமாங்க, இச்சாதானம். ஆமா, யார் ஒருவர் எதை இச்சைப்பட்டு கேட்கிறதோ இல்லை என்று சொல்லாமல் அப்படியே கொடுப்பது இச்சாதானம். அப்படிப்பட்ட தானத்தை நான் செய்ய போகிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எங்களுடைய இளவரசர் இச்சாதானம் செய்ய போகிறார் என்று நாடு எங்கும் பறைசாற்றி விடு. இச்சாதான கொடிய நம்ம கோட்டையில நான் பார்த்துறேங்க. ஆகட்டும். இதனால்
முத்துலிங்க ஐயா அவர்கள் இச்சாதான் செய்ய போறார். அதாவது யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்வதில்லை. நாங்க கொடி நாட்டி இருக்கிறோம். யார் வேணாலும் எதை கேட்டாலும் சொல்றது கிடையாது. தட்டும் தட்டும் தட்டும். சாமி ஒரு காட்டு பண்ணி வந்துச்சுடா ஐயப்பா. காட்டு பண்ணி மனுஷன் தான்பா. டேய் மனுஷன் தான் பழுகுது. டேய் தம்பி என்ன ஒரு அப்பா நோவா அண்ணா அண்ணான்னு சொல்ற பாய். அட பாய் என்ன கை கல்லாம் ராஜநோய் மணிக்காரி வியாதி. இந்த நோய் வந்தா முதல்ல மூக்கு தானே அடிக்கும். ராஜநோயா? அடா பாயோ பாய் என்னடா பாய் இப்படி வாங்கிட்டா பாய் வாழ்ந்தோலுமா போட்டுக்கிறடா பாய்கிட்டே. பாவம் இவனுக்கு தாயா இந்த ஊர் சாப்பாடு இவனுக்கு தான் ஏற்றுக்குது. எப்படிங்கிறான் பாரு, ஆட்டக்காரன் ஆக்கின சாப்பாடை பாதி வந்து ஒன்று இருப்பாயான். நாங்களாம் வத்தலும் தொத்தலும் பார்க்குறோம். எப்படிங்கிறான் பாரு, எல்லாம் எண்ணெய் டெண்டு மாறிக்கிறான் பாரு ஆளு. சைலன் சுண்டல் பண்ணாதா சுண்டலா சுண்டல் பண்ணாதா கிண்டல் பண்ணாது சொல்றேன். கிண்டல் பண்ணாதுங்க. என்ன முழுப்பட மூக்கு அடிக்குது. இந்த நோய் வந்தா முதல்ல மூக்கு தானே அடிக்கும். மூக்கு அடிக்குமா? ஆமா ஆமா. நான் ஒரு ஏழை குடிமவன். எப்படி கோட்டை சாப்பிடுவியா? ஒரு கேஸ் எடுத்து அடிப்பியா? ஒரு புல்லட்சா தான் திட்டமா இருக்கும். குடல் கூட தனியாக போகுதுங்க பாய் உனக்கு. அதனால ஏழை குடிமகனா குடிமகன். ஆமா எங்க ஐயா தானபடி ஏற்று வச்சுக்கிறாரு. பாரா யார் எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னா அது மாறி வாங்கிடும். அதனால ஏர்ல உள்ள சோத்தாடுற மாதிரி இப்படி ஆடிங்கிற பாரி கொடுக்க வள்ளல் ஐயா நானும் யாரு? ஆமாமா எனக்கு இருக்குன்னா ஒரு 5 புரு. நல்லா சொல்றாங்க பாய். 5 பொண்ணு. டேய் 5 பொண்ணு என்ற 5 பொண்ணு ரைட்டு. அதுன்னா என் பொண்டாட்டி ஒரு 5 மாசம் நீ வாங்குறான். ஓட்ட போனா சும்மார்த்து கிடையாதா? இதேதானா உனக்கு? இது நீ நான் பார்த்து வச்சு வேலையானா? எங்க அப்பா பாக்குவான் நீ வீட்டுல சும்மா தாண்டா. இந்த பகவான் சோயில உனக்கு பாத்திரம் உங்க சமைச்சர் கத்துதல் லெவல ஒரு நாள் ஜானியம் குடிச்சவன. அதனால ஐயா போய் சொல்லுனா நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ. ஏன்னா என் பொண்ணோட வேலைக்கு என் குழந்தைங்க வேலைக்கு என் பொண்ணு வேலைக்கு நீ தானே. ஆமா நாங்க திருச்சியில் வச்சுக்கிற ஹோட்டல தான். யாரானே பெரிய மனசு பண்ணி நீ தான் எங்க பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை எல்லாம் கொடுக்கணும். ஐயா சொல்லி நீ போய் சொல்லிட்டு வருங்க. நான் சும்மா இருக்கணுமா? 2-3 கீர்த்தண்டி வெட்டாடி அழைச்சிருந்தேன். ஆமா நீ கீர்த்தண்ட அழைச்சி போடு. என்ன கீரை கடிச்சிங்கிற உட்காந்துக்கிட்டு நான் பஸ்ல 3-4 சீட்ல ஒரு ஆள் உட்காருவாயா. பஸ்ல 3-4 சீட்ல இப்போ ஒரு ஆள் உட்காருவான். ஆளா பாடுறப்பா யாரு கொண்டாட்டு. இந்த மோடி எடுக்க போறானா? தம்பி பேசிட்டு வரேன் நானு. நீ எங்கனா போய் எங்கனா வா. இந்த தீபாவளி வந்தா மட்டும் நம்ம வீட்டுக்கு வாமா. ஆமாம்மா. என்ன தீபாவளி வந்தா வந்துட்டு அந்த அதிர்ஷ்ட அமுகத்துக்கு அதிர்ஷ்ட கட்டை எவ கேட்டாலும் கொடுக்க மாட்டாளுங்க. நீ வந்தனா அந்த அதிர்ஷ்டத்தை அமுக்கி போடுவேன். என்னன்னா கொஞ்சம் மிச்சமாகும் வீட்டுக்கு. கல்யாணம் நீ தான் வரணும். ஐயோ இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறத்தில் உன்ன விட்டா போச்சு. அதை பொரியல் பைக்கியம் கூட கொடுத்துட்டா வாரி வச்சா கூட அப்படியே தான் இருக்கும். ஐயனு போய் கலந்துட்டு வா. ஐயனுக்கு சொல்லிட்டு வாண்ணா. பாவம் ஏதோ ஒரு பையன் வந்திருக்கிறான். ஏழை பிள்ளைக்குது. பார்த்தா பாவம் பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது. அப்படியா? ஏழ்மையில் பிறந்தவனா? பார்க்க தெரியுது காவலன். ஐயா அப்படி அவனுக்கு வந்த குறைதான் என்னவோ பாவம். பாவம் அவன் ஏதோ கேட்க வந்திருக்கிறான். அப்படி என்றால் அவன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதே.
கேட்பதை நான் பாத்துக்கிறேன். கேட்பதை வாரி 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 கொடு. நான் பாத்துக்கிறேன். அப்பாடா சும்மா இருக்கிட்ட இந்த கையால மித்திக்காக அடிக்கலாம். அப்பாடா இது 4 இதை டாப்பு இதை டோலுக்கு ஃபர்ஸ்ட் 4 சுதி கொட்டுறேன். ஜெய் 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 மருதங்க வாசி போறாருங்க. மருதங்க என்ன பண்ணுவ வல்லு வல்லுன்னு. அப்பாடா ஒருகே சிரிப்பு தாங்க முடியல. டாப்பு சுதி டிங் டிங் டிங். அடா போடா. அப்பாடா டோலை தூக்கி நல்லா மடி மேல வச்சு விருதுல ஆச்சரிய வந்துக்கிறாரா? போன் வச்சு நல்லா தொட்டு இறக்கணும். தட்டுற பேச்ச நீ நல்லா விஷயம் தெரிஞ்ச ஆள் பக்கம் தான் அவனு. தும் 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 மதிக்கு போறாய். மதிக்கு போற. தும் கண்ணோடி காண்பதெல்லாம் அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி அம்மா இந்த 2 நாள் அப்படியே படி வந்துட்டேன். நாளைக்கு கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில செம்மங்குப்போம் 3 ராஜ்யத்துக்கு நல்ல முறையா படி. அப்பா பாப்பா ஏழப்பட்டவங்க பார்த்தா இதை பாரா. டேய் முல்ல டாக்டர் ஐயோ மெட்ராஸ் கோயம்பேட்டில் லோடு 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 பண்ணியா நோ இந்தப்பா ஐயா கிளம்பியா சொல்லிட்டு ஐயாண்ட சரிங்களா ஐயா பார்த்து மரியாதை பண்ணிட்டாரு பார்த்துட்டேன். கொடுக்குறாரா குடும்பம் தர சொல்லிட்டாரு. பையன் நடந்தது பையன். நோ நான் அவனாட்டு ஆசைப்பட மாட்டேனா. நாடு ஆமாமா திருடன் குப்பார் அதிகமா இருக்குது. காலத்தே ஐயா குடும்பம் தர சொல்லிட்டாரு. காலம் ஜாகிரதையா இருக்கணும். திருடன் குப்பார் அதிகமா இந்த பையன் சொல்றியா ஐயா கூட பொண்ணு வாங்கி மாட்டீங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு சுடி போய் சின்ன பையன் தாங்க. அதான் அதுதான் ஆசைப்படக்கூடாது. சின்ன பை கொண்டு வந்துருக்கிறேன். அவளை பார்க்கவும் தெரியுதுடா சின்ன பை தானே. எனக்கு தான் கை இது மாதிரி நீ எடுத்து கொடுக்கூடாது. நீ தான் எடுவா. ஆமா அப்பாடா ஏன்னா பார்த்தா பாவமா தெரியுது. இதை ஏழ்மையா கொடுத்துட்டு போறதா உங்களுக்கு பாவம். சின்ன பையன் கொண்டாந்து இருக்கான்.